இங்கே வந்து அந்த ஞானமுனிவரும், கலைமுனிவனும் பதியில் இருந்தது போல தூக்கிட்டு போறார். தூக்கிட்டு தூக்கிட்டு போ தூக்கி கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க அங்க உண்மையிலேயே அவர் வந்து என்ன செய்கின்றார்? அங்கிருந்து அந்த ஞானமும் கலையும் பெற்று ஓடுகின்றார். அதான் உண்மை. அப்ப ஞானமுனிவனும், கலைமுனிவனும் யாரு? அங்க வந்து எங்கிருந்து வந்து தூக்கிட்டு போனாங்க? ஞானமும் கலையும் அவருக்கு கிடைத்தது. ஒரு மனிதனுக்கு ஞானம் கிடைத்தால், இறைவன் எனக்குள்ளால இருக்கின்றான் என்ற அந்த ஞானம் கிடைத்து விட்டால், அவன் அப்படி ஒரு கலையானவனாக மாறுகின்றான். அந்த ஞானம் பெற்று அவர் என்ன செய்கின்றார்? இங்கிருந்து அந்த ஞானத்தை இது பண்றதுக்காக அவர் என்ன செய்யறார்? திருச்செந்தூர் கடலை நோக்கி ஓடுகின்றார். அப்ப இவர்கள் அந்த உடன் இருந்தவர்களும் அங்கிருந்து ஓடுகின்றார்கள். அப்ப அங்க இது என்ன நல்ல பிறவியைத்தான் நன்முறை கொண்டாடி வல்ல செந்தூர் பதியில் வந்தனர்கான் அன்போரே அப்படின்னு சொல்லுகின்றார். இங்க வந்து இவர் ஓடி என்ன செய்கிறார்? அந்த கடலுக்குள்ளாலே செல்லுகின்றார். அங்கே வந்து இந்த முத்துக்குட்டி என்ற அந்த சம்பூர்ண தேவருக்கு வந்து தண்ணீரில் நாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணீர்ல வந்து அந்த தண்ணீருக்குள்ளால இருந்து அந்த சாகசம் பண்ணுவாங்க. அதாவது தண்ணிக்குள்ளாலே இருப்பாங்க. திருச்செந்தூர் கடல் வந்து ஆழம் குறைவு. அங்கே அமர்ந்து அவர் தவம் செய்தார். அந்த தனக்குள்ளாலே அவர் வந்து என்ன செய்கின்ற தனக்குள்ளாலே செல்லுகின்றார் தான் இங்கே நிகழ்கின்றது. அதே போல அங்கே இன்னும் அடுத்த முறை வரும்போது என்ன செய்கின்றார்? அங்கே முட்டப்பதி கடலுக்குள்ளே ஓடுகின்றார். முட்டப்பதி கடலுக்குள்ளால அந்த பாறை அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஆழம் குறைவு. அங்கேயும் அவர் அந்த கடலுக்குள் சென்று தவமியேற்றுத்தான் அந்த கண்களை மூடிக்கொண்டு அந்த அந்த அகத்தில் சென்று அந்த இறைவனை காணுகின்றார். இங்கேயும் இந்த கடலுக்குள்ளாலே சென்று அகத்தில் சென்று அந்த இறைவனை தேடுகின்றார். அவர் தேடிக்கொண்டிருந்ததே இறைவனைத்தான். அதுக்கு முன்னாடி அந்த அந்த எப்பொழுது அந்த 998ஆம் ஆண்டில் அவர் அந்த கலையை தாக்குகின்ற அந்த 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 ஞானத்தை அங்கே பெற்றாரோ, அதே அவர் அந்த கல்வியை அவர் அங்கே கற்றாரோ, அதிலிருந்து அவர் இந்த 10 ஆண்டுகளாக இதை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அந்த காலத்தில் என்ன இருக்கிறது? அந்த 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 ஒருத்தர் நீசன் செய்த இடர் ஏதோ ஒரு தொந்தரவு செய்து விட்டார். யார்? திருவனந்தபுரத்தை ஆண்ட மகாராஜாவாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர், அல்லது அந்த 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 பரதேவதனுடைய அவங்க யாராவது இருக்கலாம். யாரோ ஒருத்தர், ஒரு நீசன் அவருக்கு இடர் செய்து விட்டான். அவர் ஆக்கம் அடக்கி அமர்ந்து பிணியனவே என்றுதான் இருக்கின்றார். நம்ம வந்து உடனே இங்க நம்ம பார்த்துட்டு தான் வந்து தெளிவா. அப்போ வந்து நீங்க நோயா உட்கார்ந்துருக்கிறாங்க, நோயா படுத்திருக்கிறாங்க, அப்படி நோய் அல்ல. அவர் அகத்துக்குள்ளால் நான் வந்து இறைவனை காண செல்ல வேண்டும், அந்த இறை என்ற சக்தியை நான் தேட வேண்டும். அந்த தேட்டத்தில் அந்த ஓட்டத்தில் அவர் இருக்கின்றார். யாரிடமும் பேசாமல், எந்த வேலையும் செய்யாமல் அவர் எப்படியாவது அந்த தவத்தில் இருக்கின்றார். அப்படிதான் சொல்ல முடியும், தவத்தில் இருக்கின்றார். ஆனா அதுக்காக அவர் மலைக்கு அங்க இமயமலை அங்கெல்லாம் போகல, அவர் வீட்டிலே தான் இருக்கின்றார். அவர் வந்து அந்த எதுவும் இது பண்ணாங்க என்ன செய்கின்றார்? தீனமானவர் போலே அங்கே அப்படியே அமைதியாக இருக்கின்றார். அவ்வளவு இங்கே அந்த அன்னையிடம் சொல்லிதான் இங்கே வருகின்றார்கள். அவர்கள் வந்து அங்க உள்ளால செல்கிறவங்க நல்ல சடலம் இது நாடும் முற்காலமில் வெள்ளமர்கோன் வாழும் மேலோக இவ்விற்கு சடம் இது எல்லாமே வந்து உயிர் தான், உயிரைத்தான் சொல்லுகின்றார்கள். நீங்க வந்து உடனே என்ன சடலத்தை அந்த 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 உடலை சொல்லல, அந்த உயிரினுடைய அந்த சக்தி, அந்த உயிரினுடைய நிலையைத்தான் இங்கே சொல்லுகின்றார்கள். இங்க எல்லாரும் என்னன்னா அங்கே சம்பூர்ண தேவன் அங்கே சென்றவர் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. இது தமிழில் தான் எழுதியிருக்கின்றார்கள். சொல்லுவாருங்க, நல்ல சடலம் இது நாடும் முற்காலம் இதில் வெள்ளமருகோன் வாழும் மேலோக இவ்வுயிருக்கு பெயர் சம்பூர்ணன் தான், பெரிய சிறவான் தான். தமிழ் தானே எழுதியிருக்குது. நீங்க எல்லாம் தமிழ் படிச்சவங்க தானே, கொஞ்சமாவது அந்த அறிவு உள்ளவங்க தானே. இதன் சிறு சிந்தனை பண்ணுங்க. பெயர் சம்பூர்ணன் தான், பெரிய திறவான்கான் ஆரவாரே இவருக்கு ஆதி கிருபையுள்ளவன். ஆதியாகி அந்த இறைவன் ஆதி நாராயணனுடைய கிருபையும் ஆதி சிவனுடைய கிருபையும் அந்த பிரம்மனுடைய கிருபையும் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது சொல்லுகின்றார். இப்படியே இவருக்கு யமலோகமானதிலே இருக்கின்ற பெண்ணதிலே இசைந்த பரதேவதை என்று யார் சொல்லுகிறார்கள்? ஞானமுனிவனும் கலைமுனிவனும் இவரை பற்றி யாரிடம் சொல்லுகின்றார்கள்? நாராயணரிடம். இதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ச்சி நடந்ததோ அதையெல்லாம் அப்படியே சொல்லுகின்றார்கள். தவமியற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே வந்து அந்த தேவேந்திரன் திருமுடி மேல் போயிட்டு இருந்த தேவேந்திரன் இச்சை கொண்டுகின்றார்கள். இந்த இச்சை வர காரணம் என்ன? எதற்காக இந்த இச்சை வருகின்ற? இந்த ஆசை நமக்கு வராமல் இருக்குமா? அந்த உலகத்துல ஆசைப்படாம நாம் இருக்க முடியுமா? கண்டிப்பாக ஆசை எழும். அப்ப அந்த ஆசையை நாம் எப்படி செயல்படுத்துகின்றோம் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசை இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து குழந்தைகளோட மனைவி குழந்தைகளோட தாய் தந்தையரோட வாழ்ந்து தான் ஆகணும்.
அப்போ நம்ம அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்துத்தான் ஆகணும். அப்போ அதில் நாம் வந்து அந்த அந்த இதை வந்துதான் ஆகும். அதான் நீங்க சொல்லுகின்றார். அதனால என்ன செய்ய நீங்கள் தவமேற்றினார்கள். அப்பொழுது அந்த தேவேந்திரன் முடிவில் இச்சை கொண்ட காரணத்தால் இங்கே வந்து சம்பூர்ண தேவனாக பிறந்தார் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். தேவருக்கும் தெய்வ வானலோகம் ஏழுலகம் மாயவர்க்கும் ஒரு பிறவி ஆகுகின்ற நாளதுவாம். இருவரையும் வருத்தி என்ன உன் செய்தி என்றார். இவளையும் என்னோடு இயல்பாக பிறவி செய்தால் குவளையளி மாணவரை குணமென ஆகும் என்றார். இவளையும் என்னோட இயல்பாக சாதாரணமாக மனிதனை போல் இயல்பாக நான் எப்படி பிறந்தேனோ அதே போல் இவரையும் பிறவி செய்தால் நான் வந்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போது அந்த நாதர் அந்த தேவந்தனுக்கு செப்பமுள்ள புத்தி செப்பிமிக பார்த்தனரே, அப்போது இவர் கேளாமல் அதுதான் என்றார். அப்படின்னு அதுதான் எனக்கு வேண்டும் என்று ஒரே நிலையாக நிற்கின்றார். மாயவனுக்கு கோபதம் மனதில் விதமிகவாகி ஆயன போய் இவருக்கு அதிக பலன் உரைத்தார். நல்லதினே கேட்ட நியாயம் வீட்டு ஏற்றமதாய் வல்லவனை நினைத்து மாதவும் நீதானும் எங்கள் இருபேர்க்கும் இன்னும் பிறவியிலே மங்கையும் விசன மறவாமல் ஆவதற்கு வரந்தாரும் என மனதில் நிறைவேற்றி, அதாவது வரந்தாரும் என்று இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர்கள் தவம் ஏற்றுகின்றார்கள். இப்போ தேவேந்திரன் திருமுடி மேல் அவர் ஆசை கொள்ளுகின்றார். அதனால் உடனே அங்கே நமக்குள்ளதானே சிவபெருமான் இருக்கின்றான், மகாவிஷ்ணு இருக்கின்றார்கள். அவர்கள் உடனே அந்த ஆசை எழுந்த உடனே அவர்கள் வந்து அவரிடம் பேசுகின்றார்கள். இதான் வந்து இங்கே நடந்த மகேந்திரனுடைய மலர்வாதம் காணவென்று அவனும் மிக வந்தான். அறநெதிரே ஐயாவே தவத்து கிடந்து தான் வாரது தோன்றாமல் தேவன் மதிமை இங்கே திருமுடி மேல் இச்சை கொண்டு பாவையுடன் நினைத்து பற்கடித்து தேவனுமே, அதாவது பட்டில் கடித்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, அவர் உறுதியா அதே போல சொன்னார். தவத்து கிடந்து தான் தேவன் மதிமை திருமுடி இச்சை கொண்டு பாவையுடன் உரைத்து பற்கடித்து தேவனுமே அன்று அதை அறிந்து ஈசர் அன்றும் உம்மிடம் உரைத்தார். இதை அறிந்து நீரும் ஏற்ற தேவனோடு உரைத்தீர். வாய்த்த தவங்களரை வாய்க்காமல் நின்றதினால் ஏற்ற கீழுலைகள் என் மகவு சான்றோரில் நல்ல தர்மகுலத்தில் நன்றாக நீ பிறந்து தொல்லையெல்லாம் தீர்த்து சூழின் அழுக்கறுத்து. எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் பேச தோணுது? எப்படி உங்களுக்கு எல்லாம் பேச தோணுது? சம்பூர்ண தேவன் வேற, ஐயா வைகுண்டர் வேறன்னு கொஞ்சமா அதுக்கு அறிவு இருக்கணும். கொஞ்சம், அதாவது இது வந்து எல்லாம் எவ்வளவு இதை வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் அறிவு சிந்தனை செய்யுங்க. இனிமேல் இப்படி பேசாதுங்க. அது வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு, நீங்க வாழ்க்கைக்கு, உங்களுடன் இருப்பவர்களுக்கு இது நல்லதில்லை. ஏன்னா இங்கே உண்மை தமிழில் எழுதியிருக்கின்றார்கள், நம்முடைய தாய்மொழி தமிழில் எழுதியிருக்கின்றார்கள். வேற ஏதாவது ஒரு மொழியில் எழுதினா கூட நீங்க ஏதாவது மாற்றி சொல்லலாம். தமிழில் நம்முடைய தாய்மொழியில் எழுதியிருக்கின்றார்கள். இதை யாராவது மாற்ற முடியுமா? எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்றாங்க. சூழின் அழுக்கறுத்து என்மக சார்ந்து நல்ல தர்மகுலத்தில் நன்றாக நீ பிறந்து தொல்லையெல்லாம் தீர்த்து சூழின் அழுக்கறுத்து, சூழின்னா அந்த பிறவி பிணி அறுத்து, அந்த அழுக்கை நீ அறுத்து என்ன செய்ய வளரும் வருவதில் வந்து உன்னை நான் எடுத்து இளவரசா உன்னை ஈன்றெடுத்தே வளர்த்து. அதாவது அவருக்குள்ளாலே இறை என்ற கரு உரிக்கின்றது. அதான் உண்மை, அதான் சத்தியம். யாருக்குள்ளால உதிக்கின்றது? பொன்னு நாடாருக்கும் அந்த வேளாளம்மையாருக்கும் தோன்றிய அந்த பரம்பொருளாகிய அந்த சம்பூர்ண தேவன், அந்த முத்துக்குட்டி, அதாவது அவருடைய பேர் வந்து முத்துக்குட்டின்னா அது இன்னொரு பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது வந்து அந்த பேர் பார்த்துங்க, அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு. எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகத்து டக்குன்னு வரல. முத்துக்குட்டியாகி அந்த இறைவன் அங்கே தோன்றுகின்றார். அந்த இறைவன் சாதாரண மனிதனாக அவருடைய வயிற்றில் 6 அறிவாக தோன்றி அந்த கலையை பந்திரமலையை கடைந்து கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி தனக்குள்ளாலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற இறைவனை இங்கே காண வருகின்றார். இதான் உண்மை, இதான் சத்தியம். இதுல வந்து வேற எந்த நீங்க சொன்னாலும் அது அனைத்தும் தப்பு. மகாவிஷ்ணு எல்லாருமே மகாவிஷ்ணு. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. இந்த உலகத்தில் எப்பொழுது அந்த ஆதி நாராயணன் அங்கே அந்த வித்தாக அந்த உயிரில் செல்லுகின்றதோ அப்பொழுது நாம் மகாவிஷ்ணு தான். நம்மளுடைய உயிர் மகாவிஷ்ணு தான். நம்மளுடைய மனம்தான் மகாவிஷ்ணு. அந்த மனம் எப்பொழுது அந்த வித்தில் செல்லுகின்றதோ அன்றிலிருந்து நாம் மகாவிஷ்ணுவாக மாறுகின்றோம். எல்லாம் நானும் மகாவிஷ்ணு தான், நீங்களும் மகாவிஷ்ணு தான். அப்ப இது யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணுடைய அவதாரம் இல்லை, உண்மை இல்லை. அங்கே யார் எடுக்கின்றார் அவதாரம்? மகாவிஷ்ணு அங்கே வருகின்றார்.
அவர் எனக்கு அப்படிதான் புரிந்து கொள்ளுகின்றார் சம்பூர்ண தேவன். அந்த முத்துக்குட்டியாகிய சம்பூர்ண தேவன் என்ன புரிந்து கொண்டுகின்றார்னால், எனக்குள்ளாலதான் இந்த சிவபெருமான் இருக்கின்றான். எனக்குள்ள என்னுடைய ஐம்புலன்களில் தான் மகாவிஷ்ணு ஆகிய நல்ல உள்ளத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றார் மகாவிஷ்ணு. அந்த ஞானம் அவருக்கு அங்கே கிடைக்கின்றது. அப்பொழுது எனது அந்த இறைவன் எனக்குள்ளாலே கருவாக வளர்கின்றார் என்ற அந்த உண்மை அவருக்கு புரிகின்றார். அதான் ஞானம் என்று சொல்வது. அதான் சொல்லுகின்றார், நாளும் மிக தருவன் நம்மனை தப்பாத உறுதி மிக சொல்லி தேவனையும் உற்ற சான்றோர் குலத்தில் மாதை பிறவி செய்தீர் மக்கள் சான்றோர் குலத்தில் சூதை எமக்குலத்தில் தொகையரை தோன்ற வைத்தீர். அப்படியே முன்னம் ஐயாவைக்கு இப்படியே பிறந்தது இச்சடலம் என்று வைத்தார். இச்சடலம் என்று வைத்தார். எந்த சடலம்? சம்பூர்ண தேவனாகிய அந்த முத்துக்குட்டியுடைய சரம் இல்லையா? இங்கே இந்த இந்த கடலுக்குள்ளால இப்போ இறைவனாக தனக்குள்ளாலே அந்த கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி தன்னுடைய நனக்குள்ளாலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இறை என்ற பெயரை பெறுவதற்கு இறைவனை அவர் அந்த ஞான இறை பெறுகின்ற அந்த ஞானம் இங்கே அவருக்கு கிடைக்கின்றது. இந்த விவரமெல்லாம் இயல் முனி மாவோர்கள் சொல்ல நன்றிந்த விவரமொன்றே நாராயணர் தயவு கூர்ந்து சென்றிந்த சடலம் தன்னை திருச்செந்தூர் பதியிலெங்கும் கொண்டந்த தெருவும் காட்டி குளிப்பாட்டி வாரும் என்றார். மேலுள்ள சடலம் தன்னை மிகு முனி மாறே நீங்கள் நாளுள்ள தெருக்கள் தோறும் நடத்தியே தரையிலோட்டி பாலுள்ள பாதத்தில் கொண்டு பலவினை தீர காட்டி மாலுள்ள புகுத நாட்டி வாருங்கோ சினமே என்றார். அப்படி முனிமாரேகி அங்கங்கே கொண்டு காட்டி முப்படி தோசம் போக முனைபதம் அதிலே மூழ்கி இப்படி இவரை கொண்டு இவர் வரும் முன்னேயாக செப்படி வித்தை நாதன் செகலினுள் அகமே சென்றார். வானவர் தேவர் போற்ற மறைமுனிமார்கள் வாட தானவர் ரிஷிகளோடு தமிழ் மறைவாணர் போற்ற ஞானமாம் வீணை தம்பூர் நாள் திசை அதிர ஓசை ஓம் நமோ என்று தேவர் ஓலமிட்டாடினாரே. மத்தள துணிகள் வீணை மடமடந்தேற்றவானோர் தித்திதை தித்தியன தேவியர் பாடியாட தத்தியாய் சங்கமெல்லாம் சதுர்மறை கூறி நிற்க முக்தி சேர் மாயந்தானோ மூழ்கினர் கடலினுள்ளே கடலினுள்ளகமே சென்று கணபதி மேடை கண்டு மடவிவன் மகரம் தன்னை
வாகுடன் பூசி தேய்த்து நிடபதி மாயந்தானும் நிறைந்த பொன் நிறம்போல் வன்னி வடனல் போலே வீசி வந்தனர் மகரமுன்னே வந்தனர் மகரமுன்னே மாது பொன் மகரம் கண்டு செந்தளல் எரியோ என்று சொல்லிட பதறி நொந்து எந்த நின்மானவானோ எரிவட வாசமேர்வோம் கந்தனின் மாயமாமோம் என்றவள் கலங்கினாளே. கலங்கியே மகரம் தானும் கருத்தறிந்தேதோ சொல்லும் இலங்கியே வருவோம் என்ற என் மன்னர் தானோ யாரோ சலங்கியே அதிர பூமி சதிரன கதிர்வாய துலங்கிய சுடரை பார்த்து சொல்லுவாள் மகரம் தானே. சுடரே சுடரே துலங்குமதி சுடரே கடலே கடலே கடலுள் கனலாரே அக்கினிக்கு அபயம் அனலே ஊனக்கபயம் முக்கியமாய் காந்தல் முனையே ஊனக்கபயம் தீயே ஊனக்கபயம் திரிபுரமே அபயம் நீ சுட்ட தலங்கள் எனக்குரைக்க கூடாது மாசற்ற ஈசன் சங்கரனோடுள்ளிருந்து காண்டவனமரித்தாய் கடிய வெள்ளிகையிருந்து ஆண்ட இலங்கை எரித்தாய் அனுமன் கையிலே இருந்து முப்புறத்தை சுட்டரித்தாய் முதன்மை கையிலே இருந்து ஒப்புரவாய் நீ எரித்த உவமை சொல்ல கூடாது அனலே ஊனக்கபயம் ஆதி ஊனக்கபயம் கனலே அமருமையாம் காந்தல் தனி மாற்றுமையாம் மன்னரின் அரைணர்காய் மாற்று விரக்கினியே இன்னியல் இன்னியல் வெயல்லாம் என் மன்னர் இங்கு வந்தால் சொல்லி உனக்கு சொர்க்கம் வேண்டி தருவேன் வில்லிக்கும் வல்லவனே விலகிய மறுமையாம் என்னை என் மன்னவர்தான் இந்த கடலதிலே பொன்னனைய நல்மகரம் ஆகவே போகவிட்டார் வருவோம் என்ற நாய் வந்தது காணக்கினியே தருவேன் உனக்கு வரோம் தாட்டீகன் வந்தவுடன் அமர்ந்து நீ போனால் அதிக பலனுண்டாகும் சுமந்த பர்வதத்தின்
சுகம் பெற்று நீ வாழ்வாய் என்று மகரமாது எரியை மிக கண்டுளறி நின்று மயங்குவதை நெடிய திருமலறிந்து அனலை மிக உள்ளடக்கி ஆதி ஊரு காட்டி மனைவியை நீ வாவெனவே மாயன்னருகழைத்தார். இங்கே அந்த சம்பூர்ணனுடைய அந்த மனம் இப்போ வந்து சிவபெருமான் அங்கே திறனமாக சிவபெருமான் அங்கே வந்து விட்டார். அங்கே வந்து அந்த சக்தி, அந்த சக்தி அழகிய உடலை இப்பொழுது அவர் பராசக்தியாக மாற்றுகின்றார். இப்பொழுது அந்த பராசக்தியாக அவர் மாற்றுகின்றார். அவ்வளவு பராசக்தியாக நாம் மாற்றிவிட்டால் நமக்குள்ளால் ஐம்புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு, அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு எழுந்தருளுகின்றார். இதுதான் இங்கே நடக்கின்றது. இப்போ எப்படி எழுந்தருளுகின்றார்? இங்கே வந்து அந்த கடலுக்குள் செல்லுகின்ற, கடலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க படிப்போம். என்னிந்த விவரமெல்லாம் இயல்முனி மோர்கள் சொல்ல நன்றிந்த விவரமெல்லாம் நாரணர் தயகுர்ந்து சென்றிந்த சடலம் சென்னை திருச்செந்தூர் பதியிலங்கும். அங்க திருச்செந்தூர் பதிக்குள்ளால போனாங்க, காட்டினாங்களா? அங்க இருக்கிற திருச்செந்தூர் பதியை சொல்றாங்க, ஆறறிவு கொண்ட ஆறறிவாகிய நான் இனிமேல் இந்த உருவை வணங்க மாட்டேன். வெளியே இறைவன் என்று நான் கை கோப்பி வணங்க மாட்டேன், எனக்குள்ளாலே இறைவன் என்று அந்த திருச்செந்தூர் கடலை அவர் காட்டுகின்றார். இதுதான் முக்கியம். ஆறறிவுன்னா அதுதான். நம்ம வந்து நான் ஆறறிவு மனுஷன் மறந்துக்கிறேன்னு நீங்க தயவு செஞ்சு சொல்லாதுங்க. யார் ஒருவர் இந்த கல்லை யார் செய்தது, இந்த ஆசனத்தை யார் போட்டது, இந்த குண்டூசியை குத்தி இந்த புடவை யார் அங்கே சுற்றினது, இதே நாம் வந்து இது சரியா தவறா என்று நாம் சிந்திக்குங்க. அங்கே என்ன செய்ய, அந்த திருச்சி ஆறறிவு ஆகி ஆறுதலை முருகன் இருக்கின்ற, ஆறறிவு முருகன் இருக்கின்ற ஆறுதலையாக இப்பொழுது அந்த சம்பூர்ண தேவன் வருகின்ற. ஆறறிவாக வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகின்றது, அங்கே வந்து அந்த மகாவிஷ்ணு நம்ம நல்ல உள்ளத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு எழுந்தருளுகின்றார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் நடக்கின்றது. மேலுள்ள சடலம் தன்னை மிக முனிவார். மேலுள்ளனா வெளியே உள்ள, இதுவரைக்கும் வெளியே பார்த்து கொண்டிருந்த அந்த சடலம், மேலுள்ள அந்த அந்த கீழுள்ள சடலம் வெளியே பார்க்கின்றது. மேலுள்ள சடலம் இப்ப அவர் என்ன செய்யினார், அந்த ஆறறிவாக உள்ளே வந்து விட்டார். மேலுள்ள சடலம் தன்னை மிக முனிவாரே நீங்கள் நாளுள்ள தெருக்கள் தோறும் நடத்திய திரையில் ஊட்டி. நாளுள்ளன்னா அந்த அந்த மறை, அதாவது அந்த வேதங்களை சொல்லி நீ வந்து வாழுகின்ற காலம் வரைக்கும் நான் வந்து உழைத்துத்தான் வாழ வேண்டும், சரியாக தர்மமாக வர்த்தகனாக இருக்க வேண்டும், கடமையை சரியாக செய்ய வேண்டும், அதை சொல்வதற்கு தான் நாளுள்ள தெருக்கள் தோறும். அதுதான் எங்கள் வாழ்க்கை என்பதை சொல்வதற்காக நாளுள்ள தெருக்கள் தோறும் நடத்திய தரையில் ஊட்டி. அதுதான் இந்த வாழ்க்கை. இந்த தரை நாம் இந்த உலகத்தில் இந்த பூமி தாயால் பிறந்ததற்கு உண்டான அந்த வாழ்க்கை இதுதான் என்று நான் அந்த தரையில் ஒட்டி என்ன சொல்லுகின்றார், பாலுள்ள பதத்தில் கொண்டு பால் கடலில் வாழ்வதை போல வெள்ளை உள்ளமாக வாழ வேண்டும். அந்த வெள்ளை உள்ளத்தை அங்கே ஊட்டி பாலுள்ள பதத்தில் ஊட்டி பலவினை தீர அந்த பழைய வினைகள் எல்லாம் அவர் என்னாகின்றது, அந்த கர்மம், அந்த பழைய வினை, அந்த நம்ம வந்து செத்து பிறக்கின்ற அந்த வினையிலிருந்து அவர் வெளியே வருகின்றார். நம்ம எப்பொழுது ஆறறிவாக வருகின்றோமோ, நம்ம எப்பொழுது ஆறறிவாக நாம் வாழுகின்றோமோ, வாழ்வதற்காக வருகின்றோமோ, அப்பொழுது நமக்கு அந்த பிறவி பிணி அருகின்றது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்க வந்து அதுல இருந்து நீங்கள் சூரனாக சென்று விட்டால், நான் வந்து உழைக்க மாட்டேன், ஆனால் எனக்கு உணவு வேண்டும் இந்த உடல் வாழ, அப்ப நான் அடுத்தவனை ஏமாற்றுவேன் என்று நீங்கள் அந்த சூரனாக சென்று விட்டால், இல்லை அந்த இரணியனாக நீங்கள் சென்று விட்டால், நீங்கள் என்ன செய்வீர்கள், நீங்கள் கலியனாக சென்று விடுங்கள். உங்களுக்கு நமக்கு அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற அந்த இடம் வந்து கிரேதாயுகம் தான். நல்ல அதான் திருச்செந்தூர் கடலை காட்டு சொல்கின்றார், பாலுள்ள பதத்தில் கொண்டு பலவினை பழைய விலையெல்லாம் தீர காட்டி மேலுள்ள பாலுள்ளம் புகுந்த நடுவனா வெள்ளை உள்ளம் முழுமையாக அவருக்கு புகுந்து அவருக்குள்ளால் நாட்டி நீங்கள் அகத்துக்குள்ளால இறைவன் என்று நீங்கள் எப்பொழுது உங்கள் முழுமையாக நீங்கள் அகத்துக்குள்ளால் வரும்பீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு பால் உள்ளம் வரும். நீங்கள் செய்கின்ற செயலை சரியாக பிரித்து இது சரியா தவறா என்று நீங்கள் செய்ய முடியும். அதான் பாலுள்ள முகத நாட்டி வாருங்கோ சினமே என்றார் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படி முனிவரேறி அங்கங்கே கொண்டு காட்டி முப்படி தோஷம் போக முனைபதம் அதிலே மூழ்கி, முனைனா 3 சிவன் பிரம்மா விஷ்ணு,
அதிலே மூழ்கி இப்படி இவரை கொண்டு இவர் முன் முன்னையாக செப்படி வித்துநாதன் செகலினுள் அகமே சென்றார். அந்த அந்த ஐம்புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த தூங்கி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு அங்கே எழுந்து அவருடைய அகத்தில் சென்று அவருக்கு காட்சி தருகின்றார். வானவர் தேவர் போற்ற மறைமொழி மார்கள் பாட தானவர் ரிஷிகளோடு தமிழ் வளை வானர் போற்ற ஞானமாம் வீணை தம்போர் நாள் திசை அதிர ஓசை ஓம் நமோ என்று தேவர் ஓலமிட்டு ஆடுறம ஓம் நமோ நாராயணா என்று ஆடுகின்றார். இதுக்கு நீங்க ஓம் நமச்சிவாய் எதிர்னாலும் சரிதான், எல்லா மந்திரங்களும் ஒன்றுதான். உடனே ஓம் நமோ நாராயணாயே செய்தாதான் கடவுள் எனக்குள்ளால வருவாரா, இல்ல ஓம் நமச்சிவாய சொன்னாதான் கடவுள், அப்படி இல்லை, எல்லாமே மந்திரம் தான். நீங்க ஒரே மந்திரத்தை, அதான் மந்திரமலையை கிடையாது, ஒரே மந்திரத்தை நீங்கள் சொல்லி 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 எண்ணங்களை அடக்கும் போது அந்த மந்திரமலை உங்களுக்கு சக்தியாக மாறுகின்றது. சொல்லுகிறார், மத்தள தொணிகள் வீணை மடமடன் ஏற்றவானோர் தித்தி இதை தித்தி என தேவியர் பாடியாட தத்தியாய் சங்கமெல்லாம் சதுர்மறை கோரி நிற்க முத்திசேர் மாயந்தானு மூழ்கினர் கடலில் உள்ள. எந்த கடலில் மூழ்கினர்? எந்த கடலில் மூழ்க? திரிசந்தூர் கடலுக்குள்ள போய் மகாவிஷ்ணு மூழ்கிறாரா? அதாவது அந்த சம்பூர்ணனாகிய அந்த முத்துக்குட்டியினுடைய அந்த எண்ண அலையில் அவர் என்ன செய்கின்றார்? அந்த மூழ்கி அவர் அந்த எழுகின்றார். அதான் கடல் மேல் வழி கொண்டிருக்கிறார். அந்த கடலுக்குள்ளால நான் தான் இனி உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் இனி வழிகாட்டுவேன் என்று அவர் என்ன செய்கின்றார்? இது பண்ணுகின்றார், மூழ்கின்றார். அதான் சொல்லுகின்றார்கள், மூழ்கினார் கடலில் அகமே சென்று கணபதி மேடை கண்டு மடவிபன் மகரம் தன்னை வாகனம். மகரம் எங்கே இருக்கின்றது? எங்கே இருக்கின்றது மகரம்? நாம் எப்பொழுது ஆறறிவாக மாறுகின்றோமோ அந்த நினைவு கடலுக்குள் அங்கே அந்த மகரம், அதான் அந்த மகரத்தில் தான் அகரம் உகரம் மகரம் தான் ஓம்காரம். மகரம் தான் மனம். அந்த மனதில் அவள் இருக்கின்றாள், அந்த ஐஸ்வர்யம் இருக்கின்றது. நம்மளுடைய மனதில் அந்த ஐஸ்வர்யம் இருக்கின்றது. இறைவன் என்ற ஐஸ்வர்யம் நம்மளுடைய மனதில் இருக்கின்றது. அந்த மனதில் நாம் எப்பொழுது நாம் ஆறறிவாக வாழுகின்றோமோ, எப்பொழுது நாம் ஆறறிவாக மாறுகின்றோமோ, இந்த செயல் சரியா, நான் இந்த கோயில் அங்கே வெளியே இறைவன் என்றால் நான் யார்? இந்த ஆறறிவு நமக்கு எப்பொழுது வருகின்றதோ நமக்குள்ளாலே இருக்கு, நானே இறைவன், எனக்குள்ளால் தான் இறைவன் இருக்கின்றான், எல்லா உயிரும் இறைவன் என்ற அந்த கலை அவருக்கு அந்த மகரம் இருந்து அவருக்கு அந்த ஞானமும் கலையும் முழுமையாக கிடைக்கின்றது. அந்த மகரம் எங்கே இருக்கின்றாள்? ஆறறிவில் இருக்கின்றார். நம்ம ஆறறிவாக வரும்போது தான் நமக்கு மன ஐஸ்வர்யம் கிடைக்கின்றது. அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துக்கே நீ அதிபராயிரு, அவசியம் வேணும், கொஞ்ச நாளெல்லாம் நீ செத்து போயிடுவா இல்லையா? என்னவாக இரு, நீ செத்து போயிடுவா, மீண்டும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல பிறப்பா இல்லையா? உண்மையே இல்லை. இன்னைக்கு எவன் தவறு செய்கின்றானோ அவன் தவறுக்கு ஏற்றபடி அடுத்த பிறகு என்ன அவ்வளவு இழிபிறவாக பிறக்கின்றான். நான் நிறைய டைம் ஒரு ரொம்ப சிந்தனை பண்ணுவேன். ஏன்னா அந்த கோயில்கள்ல எல்லாம் 2 கையை 2 காலை இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. அந்த உடல் மட்டும்தான் இருக்கும், வாய் இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது அது இவ்வளவு இதுக்கு முந்தின ஜென்மத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பாவங்கள் செய்திருக்கின்றார்கள் இல்லையா? உண்மை இல்லையா? அதுக்கு தான் சொல்லுகின்றார்கள். அதெல்லாம் என்னவாக இருக்கு? வெளியே இறைவன் என்று நீ நினைத்து வணங்குவதால் தான் அந்த பாவத்துங்களை நீ செய்து கொண்டிருக்கின்ற. உனக்குள்ளாலே அந்த இறைவன் என்று வரும்போது, இந்த ஆறறிவை கொண்டு நீ வாழும்போது, அங்கே அந்த மகரம் நமக்கு அந்த ஐஸ்வர்யம் தருகின்றது. மகாலட்சுமி தான் ஐஸ்வர்யம், அதான் கலை என்று சொல்வார்கள். அந்த ஞானமும் கலையும் எங்கிருந்து கிடைக்கின்றது? அந்த மகாலட்சுமி தான் நமக்கு தருகின்ற, மனத்திலிருந்து வருகின்றது. பூசி சேர்த்து வந்தனர் மகரம் கண்டு செந்தமிழ் எரியோ என்று சொல்லிட பதறின் வந்து இங்கே அந்த மகரம் என்ன செய்ய, இவர் தீயாக செல்லுகின்றார். தீ அப்படின்னா என்ன? உடனே நீங்க அங்கே கடலுக்குள்ளால தீ பிடிச்சிருச்சு, அங்க மகரத்துக்குள்ளால தீ பிடிச்சிருச்சு, அப்படி இல்லை. அந்த சம்பூர்ண தேவன் என்ன செய்கின்றார்? அந்த உள்ளாலே சென்று உள்ளாலே நிலைக்க வேண்டும். உள்ளாலே அந்த எனக்குள்ளால் தான் இறைவன் இருக்கின்றான். அந்த நெருப்புக்குள் அவர் செல்லுகின்றார். அது நெருப்பான ஒரு விஷயம். எப்படின்னா அந்த சூரியன் இருக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குண்டலினி இருக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலினா உடனே நீங்க 7 ஆதாரம் இதெல்லாம் சும்மா போய் அவர் என்ன செய்யணும்? அந்த எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று அந்த இடத்துக்கு அவர் செல்லும் போது அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, நிறைய நெருப்பு இருக்கின்றது, நிறைய பிரச்சனை. நீங்க அகத்துக்குள்ளாலே எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நீங்க உள்ளாலே செல்லும் போது எவ்வளவு என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம்.